வெல்கம் டு கடைக்குட்டி விளாக்ஸ். ஸோ நம்மளோட சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. ஸோ நம்ம சின்னதாக வெட்டி சாப்பிடாம கொஞ்சம் பெருசாக ஒரு தோட்டத்துக்கு வந்து ஒரு வாழைத்தாறு மாதிரி வெட்டி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணப்போ, இங்கே அந்தியூர் சைடில் வரும்போது கொஞ்சம் வாழை தோப்புலாம் நிறையா இருந்ததுனால சரி நம்ம இங்கே வந்து வாங்கி பார்க்கலாம், ஒரு தாறு வாங்கினோம்னா பழுக்க வச்சு வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே வந்து தோட்டத்துக்குள்ளே வந்து எல்லாம் நிறைய பழம் இருக்குது. ஆனால் நம்ம கொஞ்சம் பெரிய சைஸில் கொஞ்சம் தேடிட்டு இருக்கோம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? வெட்டுறது ஹைட்டெலாம் பாருங்கள், ரொம்ப பெரிய ஹைட்டில் இருக்குது. இந்த ஹைட்டில் இதெல்லாம் ஏறி எப்படி வெட்டி எப்படி கீழே இறக்கி எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நாங்கள் வந்து எப்படி அப்படின்னா, இந்த ஒரு ஏக்கர் கணக்கில் அப்படியே ஒரு குத்தகைக்கு பிடிச்சி காடு ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட அவங்க வந்து சின்னதுலேருந்தே கண்ணை வளர்த்தி தார் வச்சு எல்லாம் வந்ததுக்கப்புறம் வெட்டி சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு தோப்புக்குள்ளே வந்து நாங்கள் இதை வாங்கியிருக்கோம். மொத்தம் 3 தார் எடுத்திருக்கோம். பழம் எப்படி இருக்குன்னு பழுத்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதையும் ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணுவோம். வாழைத்தாறு வெட்டியாச்சு. ஒரு 3 தார் வெட்டி எல்லாம் வண்டியில் எல்லாம் லோட் பண்ணியாச்சு. அடுத்தது ஆயுத பூஜை வருது இல்லையா, வாழை கன்று வேணும் இல்லையா, அதனால் சின்னதாக வாழை கண்ணெல்லாம் வெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா வண்டிக்கு ஆயுத பூஜைக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்காகன்னு சொல்கிறதுனால அதை வெட்டி எடுத்துருவோம். நம்மளே வெட்டி நம்மளே எடுக்கிறதுனால வீடியோலாம் அந்தளவுக்கு எடுக்க முடியல. அதாவது மொத்தம் வந்து 3 வாழைத்தார் வந்து வாங்கியிருந்தோம். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, செவ்வாழைத்தார் ஒரு தார் வந்து நாங்கள் எடுத்த ரேட்டு வந்து 500 ரூபா, அந்த ரேட்டுக்கு நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு சீப்பு ரேட்டுக்கு வந்து விற்பாங்க. அதாவது ஒரு சீப்பு 1 கிலோ 45 60 அந்த மாதிரி சொல்லி விற்கிறாங்க. லாஸ்ட்டாக நான் வாங்கினது வந்து 120 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்குகிறோம் கடைங்களில். இந்த மாதிரி வாழை தோப்பு வச்சுருக்கங்கிட்ட வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட்டு வந்து எவ்வளோ மிச்சமாகும். என்ன சிட்டிக்குள்ளே இருக்கும்போது இதெல்லாம் தெரியாது. அதனால் இந்த மாதிரி அவுட்டரில் வந்து பார்க்கும்போது 1-2 விஷயங்கள் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ரேட்டு கம்மியில் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிற தகவல் இதுதான். பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்லா பயங்கரமான நிழலாக இருக்குது. நல்ல கூலிங்கான பாயிண்ட்டு. இதுக்குள்ளே இருந்து தான் வாழைக்கன்று, சின்ன கன்று, அந்த வண்டிங்களுக்கு கட்டுறது, வீட்டுக்கு முன்னாடி கட்டுறது, இதுக்கெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போகிற இடமும் இந்த இடம்தான். அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 ஏக்கராவில் தோப்பு, அதுக்கு ஒரு 2 கிணறு, அப்புறம் 2 வகையான ஒரு போரு, நல்லா தண்ணி இருக்கிற இடம். அதனால் அதாவது மேட்டூர் அணைக்கு பக்கத்தில் இருக்கிற இடம். அதனால் தண்ணிக்கு வந்து பிரச்சனை இல்லை. பயங்கரமாக இருக்குது. ஒரு என்ஜாய்மெண்ட்டான லைஃப்னு கூட சொல்லலாம். நான் இங்கேயே வந்து வேலைலாம் செய்யலை, ஒரு நாள் வெட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதை வச்சு சொல்லும் போது பார்த்திங்கன்னா லைஃப் நல்லா ஜாலியாக இருக்குது.